கம்பெனில குடும்பத்தினுடைய விழாவா ஏன் தெரியுமா எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த காலத்துல அக்கா சொன்னாங்களே இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்கன்னு. அந்த காலத்துல ஒரு வீட்லயே 10-20 பேர் இருப்பாங்க. பெரியப்பா, மாமா, அத்தை, சித்தப்பா. கரெக்டா? வீட்ல அட்டாச்சு ஃபேமிலியா இருந்தாங்க. பாத்ரூமை வீட்ல வச்சு கட்ட மாட்டாங்க, வெளியே வச்சுதான் கட்டுவாங்க. இதை நல்லா கேட்டுக்கங்க. அந்த காலத்துல பாத்ரூம் டிட்டாச்சா இருந்தது, ஃபேமிலி அட்டாச்சா இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாத்ரூம் அட்டாச்சா இருக்கு, ஃபேமிலி பூரா டிட்டாச்சா இருக்கு. யாரும் யாரோடையும் பேசுறதே இல்லப்பான்னு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அழகா ஒரு குடும்ப திருவிழாவாக, எங்களுடைய நண்பர்களுக்கான குடும்ப திருவிழாவாக ஆரம்பிக்கணும்னு நினைச்ச ஆம்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கைதட்டல் என்னுடைய சார்பாக கொடுக்கலாம். வேலைகளை பத்தியும் என்ன, இந்த வேலைகளை பற்றி ஒரு 4 விஷயங்கள் எங்களுடைய நண்பர்களுக்கு கடத்திவிட விடுவான்னு. சார் நல்லா கேட்டுக்கோங்க சார். நம்ம பார்க்கிற வேலை இருக்குல்ல, இந்த வேலை தான் நம்மளுடைய அடையாளம். இப்ப நம்ம சொல்றோம்ல, சன் டிவில இருந்து ஒரு வராருங்க, விஜய் டிவில இருந்து இவங்க வந்தாங்க, இவர் இந்த ஆர்ம்ஸ் கம்பெனி இருக்குல்லங்க, அதுல வேலை பார்க்கறவங்க சொல்றாங்களா, நாம் பார்க்கக்கூடிய வேலை தான் நமக்கான உணவை தருகிறது, நாம் பார்க்கக்கூடிய வேலை தான் நமக்கான உடையை தருகிறது, நாம் பார்க்கக்கூடிய வேலை தான் நமக்கான அடையாளத்தை தருகிறது, நாம பார்க்கிற வேலை தான் நமக்கு பொண்ணே தருது. கரெக்டா? நான் போய் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஆர்ம்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறோம் சொன்னா ஒரு பொண்ணு கொடுப்பாங்களா? நான் போய் கேட்டேன், மேரேஜ் லவ் மேரேஜ், எங்க மாமனார்கிட்ட போய் பொண்ணு கேட்கறதுக்கு போறேன். எங்க மாமான்னு ஒருத்தர் இருந்தார், என் ஒய்ஃபோட மாமா. அவர் கேட்டாரு, மாப்பிள்ள என்ன பண்றாரு? பேச்சாளரா இருக்காரு. பேச்சாளரா இருக்காரு, சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்றாரு? சாப்பாட்டுக்கு என்ன பண்றாரு? அவன் நமக்கு தெரிஞ்ச சாப்பாட்டுக்கு என்ன பண்றாரு? நான் சொன்னேன், இல்லங்க மேடையில எல்லாம் போய் பேசுவோம், அப்போ அவங்க சன்மானம் கொடுப்பாங்க, அப்படிதாங்க நம்ம வாழ்க்கை ஓடுதுன்னு. அந்த ஆளுங்க மானங்கட்டு போய் என்கிட்ட கேட்டான், அப்ப வாய வாடகைக்கு விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு புண்டை. அந்த வாடகையில நீ இருக்க தெரியா? அப்ப வாய வாடகைக்கு விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லு அப்படின்றாரு. சார் நம்ம ஊருக்குள்ள ஊக்குவிப்பு பேச்சாளர்னு சொல்லி வச்சிருக்கோம், கடைசியா பந்தல்காரன மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க. அது நடக்கும். நாம் பார்க்கக்கூடிய வேலைதான் நமக்கான அடையாளத்தை தருகிறது, நாம் பார்க்கக்கூடிய வேலைதான் நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறது. நீங்கள் தெருவை கூட்டக்கூடிய வேலையை செய்கிறீர்களா, பீத்தோவனினுடைய சிம்பனியை போல் அதை வாசிக்க வேண்டும். நாங்க எது தெரியுமா பக்தி? எது பக்தி தெரியுமா? நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் எவன் ஒருவன் தீவிரமாக இருக்கிறானோ அது பக்தி அப்படின்னாங்க. அதுதான் சித்த நிலை. நாங்க ஒர்க் இஸ் வொர்ஷிப்ன்றாங்கல்ல. குங்கணர்னு ஒரு சித்தர் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கொக்கு பறக்குது. குங்கணர் முறைச்சு பாக்குறாரு, கொக்கு எரிஞ்சு கீழே விழுகுது. இந்த வீட்டு அம்மாட்ட பவதி பிக்ஷாந்தேயி நிக்கிறாரு. அந்த அம்மா வரல. ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அந்த அம்மா கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. இவர் கொக்கிட்ட காமிச்ச கோபத்தோட அம்மாவை பாக்குறாரு. அந்த கொக்கை எரிச்சிடலாம் அப்படின்னு அந்த அம்மாவை முறைச்சு பாக்குறாரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, கொக்கென நினைத்தாயோ கொங்கணவான் கேட்டாங்க. கொக்கென நினைத்தாயோ கொங்கணவான். இவர் பயந்து போய் கேட்கிறாரு, என்னைய விட நீ எவ்வளவு வருஷமா தவம் பண்ண? நான் 12 வருஷம் தவம் பண்ணேன். என்னைய விட நீ எவ்வளவு வருஷமா தவம் பண்ண? அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் தவம்லாம் பண்ணல, நான் என்னுடைய கணவனுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் 30 வருடமாக மனதார வேலை செய்து கொண்டு வருகிறேன். அதனால் நான் உன்னோட பெரிய தவசாலியானாங்க. எவன் ஒருவன் தன் வேலையை நேசிக்கிறானோ அதுதான் பக்தியினுடைய தீவிர தன்மை. நாங்க இந்த வேலையில 2 வகையான வேலைகளை நம்ம பண்ணலாம். 2 வகையா இருக்கு வேலையை பார்க்கறதுல. ஒண்ணு கடமையை செய்யறது, இன்னொன்னு கடமைக்கு செய்யறது. பாத்தீங்களா? கடமைக்கு செய்வோம், ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு கடமைக்கு செய்யறது. இன்னொன்னு கடமையை செய்யறது. எங்க ஏரியால இங்க 100 நாள் வேலை திட்டம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? 100 நாள் வேலை திட்டம் இங்க இருக்கா? இருக்கா? மதுரையில நடந்துச்சு சார் 100 நாள் வேலை திட்டம். ஒருத்தன் குழிய தோண்டிட்டே போனான், பின்னாடி இருந்து ஒருத்தன் குழிய மூடிட்டே வந்தான். ஒருத்தன் தோன்றான், ஒருத்தன் மூடிட்டே வர்றான், ஒருத்தன் தோன்றான். இப்படியே சார் 1 கிலோமீட்டருக்கு பண்ணானுங்க. ஒருத்தன் தோன்றான், ஒருத்தன் மூடுறான். இப்ப பின்னாடி இருந்து ஒரு பொலிசு கேட்டாரு, டேய் ஒருத்தன் குழிய தோன்றான், ஒருத்தன் குழிய மூடுறான், என்னடா பண்றீங்க 2 பேரும்? அப்ப அவர் சொன்னாரு, நாங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தோம், இவரு குழிய தோண்டணும், நடுவுல ஒருத்தன் மரத்தை நடணும், 3ஆவதா வந்த ஒருத்தன் குழிய மூடணும். இந்த நடுவுல மரத்தை நடணும் வந்தான்ல, அவன் வரல, அவன் இன்னைக்கு லீவு. அதுக்காக நாங்க எங்க வேலையை பார்க்காம இருக்க முடியாது, நாங்க ஒருத்தன் குழிய தோண்டுவான், நான் மூடிட்டு போவேன்ட்டு அவர் அந்த வேலையை. இது கடமைக்கு செய்யறது. இன்னொரு விஷயம் கடமையை செய்யறது என்ன தெரியுமா? ஒரு கோவில் சிற்பி, இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க, இந்த கதையை கேட்டுக்கோங்க. ஆம்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப நண்பர்களும் உங்களுக்காகவே சொல்லக்கூடிய கதை. ஒரு கோவில் சிற்பி
அந்த சிற்பி என்ன பண்றாரு, ஒரு பாவை விளக்கு சிற்பத்தை செய்யறாரு. பாவை விளக்கு சிற்பம், ஒரு பெண்ணினுடைய சிற்பம் செய்யறாரு. சிற்பத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல இன்னொரு சிற்பம் அதே மாதிரி அப்படியே நிக்குது. ஒரு சிற்பம் மாதிரியே இன்னொரு சிற்பம் அப்படியே இருக்கு. இப்ப வந்தவர் கேட்கிறாரு, 2 சிற்பத்தை வைக்க போறீங்களா? 2 சிற்பத்தையும் இந்த கோயில். அவர் சொன்னார், இல்லங்க, இந்த சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சுங்க, இந்த சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சுங்க, அதனால நான் இன்னொரு சிற்பத்தை செய்யறேங்க. இன்னொரு சிற்பம். இவர் கேட்டாரு, சிதிலம் அடைஞ்சிருச்சா? நல்லா தானே இருக்கு, இதுல என்ன சிதிலம் கேட்டாரு. இந்த சிற்பி சொன்னாரு, இல்ல, பொதுவா ஒரு சிற்பம் செஞ்சோம்னா, இந்த பாவை விளக்கு சிற்பம் செஞ்சோம்னா பெண்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கூந்தல்ல முடிப்பு போடுவீங்களா, சடை பண்ணுவீங்கல்ல, கரெக்டா? இந்த சடை பின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, 3 திரியா சடை பின்னாங்கன்னா கடைசியா வந்து முடிக்கும் போது 3ஆ போட்டு முடிப்பாங்க அந்த சடைய. இந்த சிற்பத்துல நான் 3 சடை பின்னி கடைசியா 2ஆ முடிச்சிட்டேன். அதுதான் இந்த சிற்பத்துல இருந்த தவறு. அதுக்காக நான் இன்னொரு சிற்பம் செய்யறேன்னு அந்த சிற்பி சொல்றாரு. அதற்காக நான் இன்னொரு சிற்பம் செஞ்சேன். இவங்க கேட்கிறாங்க, இந்த சிற்பத்தை எங்க வைக்க போறீங்க? 80 அடி கோபுரத்துல 80வது அடியில இந்த சிற்பத்தை வைக்க போறேன். சரி, இந்த சிற்பம் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னொரு சிற்பம் செய்யறதுக்கு எவ்வளவு? 8 மாசம் ஆச்சு. வந்தவன் சிரிச்சான். ஏயா, 80 அடி கோபுரத்துல 80வது அடியில ஒரு சிற்பத்தை வைக்க போற, அதுல பின்னாடி இருக்கிற கூந்தல்ல 2 முடிப்பு போட்டிருக்கா 3 முடிப்பு போட்டிருக்கான்னு எவனுக்கு தெரிய போகுது? இதுக்காக நீ 8 மாசம் இன்னொரு உழைச்சு இன்னொரு சிற்பத்தை செய்யணுமா? இது யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுதுன்னாரு. அந்த சிற்பி சொன்னாரு, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுமேன்னாரு. எனக்கு தெரியுமேயா, நான் ஒவ்வொரு முறை அந்த கோவிலை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் என் வேலை சரியில்லைன்றது எனக்கு தெரியுமேயா. நான் அடுத்தவர்களுக்காக வேலை செய்வதில்லை, நான் எனக்காக வேலை செய்கிறேன் அந்த சிற்பி சொன்னார். அதுதான் அவருடைய அந்த வேலையினுடைய வெற்றி. இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெரிய பலமே என்னன்னா, உங்களை போன்ற நண்பர்கள் இந்த நிறுவனத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நிறுவனத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. மகாபாரதம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? மகாபாரதம் படிச்சவங்க சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா சார்? மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? கிருஷ்ணா. வேற மகாபாரதத்தில் பிடிச்ச கேரக்டர் கர்ணன். அக்கா கை தட்டுங்க. அருமை. உங்க பேருக்கா? எங்க அம்மா மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கீங்கக்கா. அருமை. கர்ணன். ஏன் தெரியுமா, மகாபாரதத்துல அத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் கர்ணனை கொண்டாடுறோம். கிருஷ்ணர் போய் கர்ணன்ட்ட கையேந்தி நின்னார். ஏன் கர்ணனை கொண்டாடுறோம் தெரியுமா? மழை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையோ 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். நாணி சிவந்தன நங்கையன் கண்கள், நற்பொருளை தேடி சிவந்தன பாவலரின் கால்கள், நடந்தே சிவந்தன நங்கையரின் கண்கள், கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானேன்னு எழுதுறாரு. இந்த கர்ணனை ஏயா கொண்டாடணும்னாங்க? ஏன் தெரியுமா கர்ணனை கொண்டாடணும்? கடைசி வர சார், அவருக்கு அவ்வளவு பெரிய திறமைங்க, யாருமே அங்கீகரிக்கல. கர்ணனை கடைசி காலத்துல குந்தி தேவி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இத்தனை நாட்கள் தான் பார்க்க வேண்டும் நினைத்த அம்மா வந்து நிக்கிறாங்க முன்னாடி. நான் தாண்டா ஓ அம்மான்றாங்க. கண்ணுல 2 பேருக்கும் கண்ணீர் கொட்டுது. இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ துரியோதனனை விட்டுறா, இத்தனை நாள் நீ இருந்த அந்த துரியோதனை விட்டுறா, இங்க வந்துடுறா, பாண்டவர்கள் பக்கம் வந்திருப்பா, பாண்டவர்கள் உன்னுடைய தம்பிப்பா, நீ பாண்டவர்கள் பக்கம் வந்திருப்பான்னு குந்தி தேவி சொல்றாங்க. கர்ணன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் இத்தனை பெரிய திறமையாளனாக இருந்தும் என்னை யாருமே அங்கீகரிக்கல, என்னை அங்கீகரித்தவன் துரியோதனன் தான். அதனால் நான் என்னுடைய உயிர் போகும் வரை நான் துரியோதனனுடன் தான் இருப்பேன் என்று சொல்லி கடைசி வரை தன் உயிரை துரியோதனனுக்காக கொடுத்த அந்த விசுவாசத்திற்காக தாங்க கர்ணனை நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். லாயல்டி. இப்ப நம்ம படிச்சு முடிச்சோட பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்காது இல்ல? எப்படி கர்ணனை துரியோதனன் அங்கீகரித்தானோ அப்படி இங்க இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப நண்பர்களையும் ஆர்ம்ஸ் நிறுவனம் தன்னுடைய கரங்களால் அங்கீகரித்திருக்கிறது. கர்ணனை போல எப்படி தன் நண்பனை விட்டு பிரிய மாட்டேன் என்று அந்த கர்ணன் உறுதிமொழி எடுத்துக்கொண்டானோ அந்த வகையான ஒரு விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் நண்பர்களாக அந்த விசுவாசத்தை காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணத்திற்காக தான் இந்த தருணம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லாயல்டி, இந்த சிறப்பு புத்த மதம் 3 விஷயத்தை நம்ம கத்துக் கொடுக்குது. ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்ன்றத புத்த மதம் 3 விஷயத்துல கத்துக் கொடுக்குது. புத்த மதத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 வார்த்தை சொல்லுவாங்க புத்த மத மடாலயங்கள்ல. புத்தம் சரணம் தச்சாமி. அழகா சொல்றார் ஐயா. புத்தம் சரணம் தச்சாமி, சங்கம் சரணம்
தச்சாமி. தம்மம் சரணம் தச்சாமி. என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை ஒருத்தர் வளர்த்து விட்டுருப்பார்ல, உங்களுக்கு ஒருத்தர் வேலை கத்து கொடுத்திருப்பார்ல, அவர் தான் புத்தர். உங்களுக்கு ஒருத்தர் வேலை கத்து கொடுத்திருப்பாரு, ஒரு குரு கத்து கொடுத்திருப்பார்ல, எப்பா இந்த மார்க்கெட்டிங் இப்படி தான்ப்பா பண்ணணும் சொல்லி கொடுத்திருப்பார்ல ஒருத்தர், அவர் தான் புத்தர். அந்த புத்தனுக்கு விசுவாசமாக இரு, அந்த புத்தனுடைய சொல் பேச்ச கேளுங்க, அந்த புத்தனுக்கு நன்றியோடு இரு. புத்தம் சரணம் தச்சாமி. இரண்டாவது சங்கம் சரணம் தச்சாமி. ஒரு இன்ஸ்டிடியூஷன் நமக்கான தளத்தை கொடுத்திருக்காங்கல்ல, ஆர்ம்ஸ் நிறுவனம் மாதிரி ஒரு தளம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கல்ல, அந்த நிறுவனத்திற்கு உண்மையாக